என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. சங்கீதம் 45:1. வேதம் சொல்லுது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுறாரு. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். தாவீது தன் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்கி இருக்கிறதாக அவர் பாடுறாரு. அது என்னங்க அந்த நல்ல விசேஷம்? ஆமாங்க. அவருடைய இருதயத்துல ஆண்டவரை குறித்து பாடும் கவியும், துதியும் நிறைஞ்சு இருந்தது. அத தாவீதுனால அடக்கிக் கொள்ள முடியல. அதனால தான் தாவீது அதை பாடலாக வெளிப்படுத்துகிறார். தாவீது தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து பாடலாக பாடுகிறார். அதேபோல அன்னாள் பாடுறாங்க. அதேபோல வேதத்துல மரியாள் பாடுறாங்க. அவங்க தங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறதாக பாடுறாங்க. மத்தேயு 12:24ல பரிசேயர் இயேசுவை குறித்து, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? ஏன்னா அவங்களோட இருதயம் பொல்லாத காரியத்தினால நிறைஞ்சிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 12:34ல, "விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் தானே வாய் பேசும். அதனால நீங்க விரியன் பாம்பு குட்டிகளா இருக்கிறதுனால உங்ககிட்ட இருந்து நல்ல வார்த்தைகள் வராது" அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு மனுஷனோட இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அந்த மனுஷனும் இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லங்க, ஒரு மனுஷனோட இருதயத்துல எது நிறைஞ்சிருக்குதோ அதை தான் அவனோட வாய் பேசும். இன்னைக்கு உங்க இருதயம் எதனால நிறைஞ்சிருக்குது? தாவீது ராஜா சொல்றது போல நல்ல விசேஷத்தினால நிறைஞ்சிருக்குதா? அல்லது பரிசேயர்களைப் போல பொல்லாத காரியங்கள்ல நிறைஞ்சிருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா?